நம்ம இன்றைக்கி சத்து மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 22 விதமான பொருட்களை எடுத்திருக்கோம். இந்த எல்லா பொருட்களும் நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தோடனையும் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் அலசி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். பெரியவங்க ரெகுலராக இதை எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேர்க்கடலை, முந்திரி, பாதாம், பிஸ்தா சேர்க்காம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து தனித்தனியாக வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போ முதல்ல இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். தோலோடு இருக்க உளுந்து, கொள்ளு, எள், கடலைப்பருப்பு, ஏலக்காய், தோல் இல்லாத உளுந்து, துவரம்பருப்பு. இது வந்து நரிப்பயிறுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பொருட்கள் இதில் இருக்கிறது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெந்தயம், பிஸ்தா, மக்காச்சோளம், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ராகி, கம்பு, அரிசி, வேர்க்கடலை, கோதுமை, கருப்பு சுண்டல், வெள்ளைச்சோளம், பச்சைப்பயிறு, பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம். இப்போ இதில் இருக்கிற பொருட்களில் 1-2 பொருட்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே அரைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் டேஸ்ட்டு மாறாது. முதல்ல நம்ம வெள்ளை உளுந்து சேர்த்தாச்சு. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எதுக்குமே நம்ம ஆயில் சேர்க்கக்கூடாது, ட்ரையாக தான் வறுத்து எடுத்துக்கணும். எந்த பொருளுக்குமே நம்ம ஆயில் சேர்க்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, கருக விடக்கூடாது. இது மாதிரி பொன்னிற ஆனோனையும் நம்ம எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம வறுத்ததுக்கப்புறம் எடுத்து ஒரே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் அதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம மக்காச்சோளம் சேர்த்தாச்சு. மக்காச்சோளத்தை வந்து நல்லா பொரிய விடணும். நல்லா வெடித்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். பச்சை பயிரும் அதே மாதிரி நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி ரொம்ப தீஞ்சு போயிடும். இது மாதிரி நல்லா கலக்கிட்டே இருங்க. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது கருப்பு சுண்டல் சேர்த்துக்கலாம். இப்போது கருப்பு சுண்டல் வந்து நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி கடலை வந்து மேலே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம மாற்றிக்கலாம், பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுத்தது பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை லேசாக வறுத்தா போதும். அடுத்தது நம்ம கோதுமை சேர்த்துக்கலாம். கோதுமை வந்து நல்லா வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அடுப்பு. அடுத்தது நம்ம வெள்ளைச்சோளம் சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா பொரியிற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. பொரி மாதிரி லைட்டாக வெள்ளை கலரில் வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம அரிசி சேர்த்தாச்சு. அரிசி வந்து கொஞ்சம் நல்லா வறுக்கணும். இதுவும் நல்லா பொரி மாதிரி ஆயிரும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. கடலைப்பருப்பு கொஞ்சம் லேசாக வறுந்தால் போதும். இந்த மாதிரி வந்தால் போதும். அடுத்தது கம்பு சேர்த்தாச்சு. கம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து நம்ம கருப்புளுந்து சேர்த்தாச்சு. கருப்புளுந்து வந்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிற ஆக வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வெந்தயம் சேர்த்தாச்சு. வெந்தயத்தை வந்து அதிக நேரம் வறுக்கக்கூடாது, லேசாக வறுத்தா போதும்.
அடுத்து துவரம்பருப்பு சேர்த்தாச்சு. துவரம்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம நரிப்பயிறு சேர்த்துக்கலாம். நரிப்பயிரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். போதும். அடுத்து நம்ம கொள்ளு சேர்த்துக்கலாம். கொள்ளு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து ராகி சேர்த்தாச்சு. ராகி அல்லது கேழ்வரகு, இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொரி மாதிரி வெள்ளை கலரில் வெடித்து வரும். அந்த டைமில் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம பாதாம் சேர்த்தாச்சு. கூடவே முந்திரியும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வந்து லேசாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். அடுத்தது எள்ளை வந்து போட்ட உடனே எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டோம்னா அது வந்து ரொம்ப கருப்பாயிடும். அடுத்து நம்ம பிஸ்தாவை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து வறுக்க வேண்டாம், நம்ம டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஏலக்காவை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வெயிலில் அரை மணி நேரம் நல்லா சூடாக வரைக்கும் காய விடுங்க. காய வச்சு நம்ம மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நம்ம எல்லா பொருளையும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரம் வெயிலில் காய வச்சு நம்ம மெஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இது நல்லா சூடாக இருக்குது. இதை கொஞ்ச நேரம் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா வாசனை வருது. இது வந்து நம்ம 22 வகையான தானியங்கள் பயன்படுத்தி இருக்கிறதுனால இதில் எல்லா வகையான சத்துக்களும் கலந்துருக்கு. ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரி எல்லா சத்துக்களுமே இருக்குது. இதை வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். பெரியவங்க வந்து இதை டெய்லி எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேர்க்கடலை, முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாமே சேர்க்காம அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை கஞ்சியாக குடிக்கலாம். இல்லாட்டி சர்க்கரை பாவு சேர்த்து சத்து மாவு உருண்டை மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.